ஆண்டுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஊழியத்துக்கு செய்வதற்கு எனக்கு எந்த தகுதி இல்லை. நான் இங்கே மைசூர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சுயாதீன ஊழியராக வேலை செஞ்சுருக்கேன். தேவன் எனக்கு ஸ்பைசருக்கு போய் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தந்தார். அதை முடிச்சுட்டு ஆண்டு கிருபைனால அருப்புக்கோட்டை பகுதியில் 2 வருஷம் வேலை செய்ய தேவன் ஒரு அனுபவத்தை கொடுத்தாரு. அதை முடித்து ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் 3 சபைகளில் வேலை செய்ய தேவன் செஞ்சார். அந்த திருச்சபை கட்டப்பட்டு ஒரு 30-40 வருடங்களுக்கு மேலே இருக்கும். அது பழமையான சபை. அந்த சபையில் ஊழியம் செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஒரு புதிய திருச்சபையை கட்டுறதுக்கு தேவன் உதவி செஞ்சார். என் மனைவிக்கு அடிக்கடி ஒரு பலவீனம் என்னென்னா, அவங்களுக்கு காது வலி ப்ராப்ளம் அவங்களுக்கு சிறு வயசுலேருந்தே இருக்குது. அவங்க அடிக்கடி பலவீனமாக ஆவாங்க. நாங்கள் எவ்வளவோ மெடிசனை அதுக்காக நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்ருந்தோம். ஒவ்வொரு முறை டாக்டர் போகும்பொழுதும் ஒரு 500-1000 செலவாயிடும். நிறைய பணம் அதனாலேயே நாங்கள் செலவு பண்ணோம். கடைசியாக ஜோம் பண்ணோம். ஒரு வைத்தியர் ஒரு சின்ன ஒரு மருந்து தான் சொன்னார். அந்த நாளில் இருந்து அவங்களுக்கு அந்த பலவீனம் இல்லாமல் போச்சு. நம்ம ஊழியத்தை செய்யும்போது நம்முடைய மனைவி நல்ல சுகத்தோடு இருந்தால் தான் நம்முடைய ஊழியத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். ஆண்டவர் என்னுடைய ஊழியத்தில் எனக்கு நல்ல அருமையான மனைவியை ஏசப்பட்டு தந்திருக்காங்க. அதன் பிறகு நாகூர் பகுதியில் ஊழியத்தை செய்கிறதுக்கு பலமாக இருந்தாங்க. பல கஷ்டங்கள் மத்தியில் வந்தோம். நம்ம தலைமை போதர் அடிக்கடி ஃபோன் பண்ணி ஞானமாக நடக்கணும்னு அறிவு சொல்லுவாங்க. நல்லபடியாக அங்கே ஆண்டவருக்கு என்னால் முடிந்த ஊழியத்தை செய்வதற்கு தேவன் எனக்கு பலன் தந்தார். அதை முடித்துட்டு இப்போது நான் பார்க்குற திருச்சபை மலையடிப்பட்டி சுப்லாபுரம் அப்படின்ற 2 சர்ச்சு. நான் கோயில்பேட்டில் தான் போயிட்டுருக்கிறேன். அங்கே ஒரு 7 மாதத்துக்கு மேலே நான் அங்கே வேலை செஞ்சுட்ருக்கேன். அந்த சுப்லாபுரம் அப்படின்ற சபையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெம்பர்ஸில் வெளியே இருக்கிறாங்க. ஒரு 7-8 பேர் தான் அங்கே வருவாங்க. மாதம் நான் டைத்து கட்டும் பொழுது 3000-2000 அவ்வளோதான் வரும். என்னுடைய சம்பளத்துக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா மலையடிப்பட்டில் நிறையா டைத்து அப்படிங்க அவங்க ட்ரெஸ்ஸரே அனுப்பிவிடுவார். இப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது ட்ரெஸ்ஸர் சார் எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். நீ ஜெபத்தோட மேலே வெளியில் இருக்கிற விசுவாசங்கிட்ட பேசி அவங்களுடைய டைத்தை அனுப்ப சொல்லி கேளு அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணி அவங்களோட பேசி ஒவ்வொரு வாரமும் இடையில ஒரு நாள் அவங்க குடும்பங்களுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணேன். கடந்த 4 மாதமாக ஆண்டவர் 1,30,000 ரூபாய் அவங்க தசமாக அனுப்பி கொடுத்தாங்க. அது எல்லாத்துக்கும் பில்லு அந்தந்த வாரமே பில் போட்டு அந்த பில்லை வாட்ஸ்அப் அனுப்பிடுறேன். நம்ம ஆஃபீஸுக்கும் ஆண்டவர் அந்த ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சார். இது வரைக்கும் ஊழியத்தில் தொய்வில்லாமல் ஒரு அர்ப்பணிப்போடு செய்வதற்கு தேவனை திருப்பி செஞ்சுருக்காரு. என்னுடைய குடும்பத்துக்காக, என் பிள்ளைக்காக, என் மனைவிக்காக நீங்கள்லாம் ஜெபம் பண்ணிக்கிங்க. ஆண்டவர் நடத்துவார். Last one from Modern Ministries.